அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சுயிர்கனா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகள், வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை நிறைய இடங்களில் தீர்மானிக்கக்கூடியது இந்த வார்த்தைகள் தான். வார்த்தையில் மிக சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படிங்கிறது மௌனம் தான். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் அமைதியாக உட்கார முடியும்னா தட்ஸ் பவர்ஃபுல். அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஆனால் முடியல, நிறைய பேரால் அது கஷ்டம். அந்த நிலை வந்துட்டால் உட்கார முடியும், அப்படி இல்லைன்னா கஷ்டம். இப்போ இந்த வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமான வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவ் வேர்ட்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ நேர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள். முதல்ல இந்த வார்த்தைகள் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அது நமக்கு தெரியணும் இல்லையா? வார்த்தைகள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செய்தியை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம சொல்கிறோம். ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம், ஒரு டிஸ்கஷனுக்கு நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் சண்டை போடுறதுக்கும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்கல்ல, நான் நல்லா இருக்கேன். இது ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஒன்றும் ஆகாதுங்க, பார்த்துக்கலாம், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், ஏன் அமைதியாக இருங்க, ஒன்றும் ஆகாது. இது ஒரு நீங்கள் அவரை கொஞ்சம் அமைதியாக்குறதுக்கோ இல்லை ஒரு அந்த சூழலை சரிப்படுத்துறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அறிவு இருக்கா, முட்டாள் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு அவர் அறியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு வேகம் வந்துடும், கோபம் வந்துடும். இப்போ இது நெகட்டிவ் வேர்டு இல்லையா? இந்த வார்த்தை ஒரு தவறுதலான, அதாவது எதிர்மறையான வார்த்தை. இப்போ நேர்மறையான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நபருக்கு இந்த வார்த்தை ஒரு பாசிட்டிவ் அதிர்வலையோடு அவருக்கு போய் சேருது. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் அதிர்வலையோட ஒரு பதில் வருது, ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, இல்லை ஒரு செயல் நடக்குது. எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அவர் உங்களை விட தாழ்ந்தாலோ இல்லை கொஞ்சம் கீழே உள்ள ஆளோ இருந்தால் கோபம் வரும். ஆனால் அவர் இதை ரியாக்ட் பண்ண மாட்டார், அவர் உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார், அமைதியாக இருப்பார்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அவர் உங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆள்னா அங்கே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம், ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், ஒரு சூழ்நிலைக்கு எப்போவுமே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அதை நான் சொல்லியிருக்கேன். ரியாக்ட் அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கோ அந்த அதிர்வலைக்கோ அப்படியே நீங்கள் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே கொண்டு போகாமலே வெளியே போடுறது. அதாவது எப்படின்னா, ஒரு பந்து வருது, அடிச்சுட்டு அப்படி போகிறது ரியாக்ட்னு வச்சுக்கலாம். ஒரு துணி இருக்குது, அந்த பந்து உள்ளே போய் உள்வாங்கி உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அங்கேருந்து வரக்கூடியது அப்படியே உங்களுக்கு திரும்பி போகாது, உள்ளுக்குள்ளே அதுக்கு என்ன செய்யணுமோ செய்து தேவையான மாதிரி வெளியே உங்களால் கொண்டு போக முடியும். யூ ஹாவ் அ பவர். இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க இடத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை உள்வாங்கி அந்த இடத்த கொண்டு போகிற பாசிட்டிவ் விஷயம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். இது இல்லையா? ஸோ அவரோட அந்த மெச்சூரிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி அப்படியே பயன்படுத்துகிற பட்சத்தில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். எவ்ரிதிங் வில் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸில் என்ன நீங்கள் கொடுத்தாலும் அது மல்டிப்ளை ஆகும். பாசிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ் மல்டிப்ளை ஆகும், நெகட்டிவ் கொடுத்தா நெகட்டிவ் மல்டிப்ளை ஆகும். இப்போது நம்ம சண்டைகள் பார்த்துருப்போமே, சும்மா இருப்பாங்க, ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் ஏதோ ஒரு ட்ரிகர் அடிச்சிடும், ஏதோ ஒன்று நெகட்டிவான ஒரு வார்த்தையோ இல்லை அவருக்கு பிடிக்காத மாதிரி பேசிடுவார் இவர் ஆப்பனண்ட். இப்போ அங்கேருந்து அதுக்கு ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும். அதாவது கோவத்தில் என்ன நீ இப்படிலாம் பேசிட்ட, நீ என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து வரும்போது இவர் அதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணார்னு வச்சுக்கோங்க. ரியாக்ட் பண்ணும்போது இவரும் அதே மாதிரி கோபமான வார்த்தைகளோ ஒரு மோசமான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளையோ பயன்படுத்துவாங்க. ஸோ பயன்படுத்தும் போது அவர் திருப்பி பயன்படுத்துவார். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் நெகட்டிவ் மேக்ஸ், அதாவது நம்மளோட மூளை என்ன சொல்லுன்னா, கடைசியாக நான் தான் பேசியிருக்கணும்னு சொல்லும். இந்த மூளையில் ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் கூட. இப்போ ஒரு சண்டை நடந்ததுன்னா
நான் கடைசியாக பேசிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். த சேம் திங் அப்புறம் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்து நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவார், நான் சொல்லுவேன், அவர் சொல்லுவார். இப்போ யார் கடைசிங்கிறது வரும்போது எண்ட்லெஸ் ஆயிரும். அது ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வேர்ட்ஸில் போகும். ஸோ வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு அப்படின்னு எனக்கு மூளை சொல்லுது. இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைப்பா, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு, சிச்சுவேஷன் சொல்லியாச்சு அப்படின்னு போகும்போது அடுத்து கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்ன இருக்குதுன்னு பார்த்து கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வார்த்தை ட்ரிகர் பண்ணனால த சிச்சுவேஷன் கோயிங் இன் த ஒஸ்ட் அப்படி போய் அடுத்து கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது இருந்ததுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2 குடும்பத்துக்குள்ளே பகை வரும், வெட்டிக்குவாங்க. கடைசி உயிர் இருக்க வரைக்கும் வெட்டிக்கிட்ட குடும்பங்கள்லாம் இருக்காங்க. கடைசி ஆள் வரைக்கும் விடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் அப்படிங்கிறது மூலம் என்ன சொன்னால் கடைசியாக நான் செய்திருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அதே அங்கே அவருக்கு அதானே சொல்லும். அப்போ 2 பேரும் செய்ய செய்ய யார் கடைசியாக செய்திருப்பா மாறி மாறி செய்துகிட்டே இருப்பாங்க. இது எண்ட்லெஸ் ப்ராசஸ் போய்ட்டுருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வந்துக்கலாம்னா, இப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், அவர் அங்கேருந்து நெகட்டிவ் சொல்லிட்டாரு. ஆமாம்ல, நம்மளும் தப்பாக தான் சொல்லியிருக்கோம் போல் இருக்குது அப்படின்னு. சரி பரவாயில்லைங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஹி ரைஸ் ஆனாலும் அந்த ரைஸுக்கு நீங்கள் 2-3 வார்த்தைகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சால்வ் ஆயிரும். அங்கேருந்து முடிஞ்சு போயிடும். சரி பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அங்கேருந்து அது முடிஞ்சு போயிருந்திருக்கும். அந்த இது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹியூமன் ஈகோன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம எவ்வளோ ஒதுங்கி போனாலும் சில ஆட்கள் விட மாட்டாங்க, அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது வார்த்தை. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள்கிட்டையோ உங்கள் வீட்லேயோ நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அந்த கதவை பூட்டிட்டு போடா, நான் சொன்னால் கேட்கவே மாட்டான். நிறைய பார்த்துருக்கு. அந்த ரிமோட்டை எடுத்து கொடு, அவன் எடுக்க மாட்டான் பாரு, இல்லை நான் சொன்னால் கேட்க மாட்டான் பாரு. ஸோ ஒரு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஒரு வேர்டை அங்கே விடுறீங்க, ஒரு செயலை செய்ய சொல்கிறீங்க, அந்த செயல் அவன் செய்ய மாட்டான்னு அகெயின்ங்கிறது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இப்போ அந்த செயல் நடக்காது. அவன் சொன்னால் கேட்கவே மாட்டான். ஏதோ ஒரு தடவை கேட்டிருக்க மாட்டான், இல்லை 2 தடவை கேட்டிருக்க மாட்டான். என்ன ஒரு 100 தடவை சொல்லி 100 தடவையுமே கேட்காம போயிடுவானா? ஏதோ ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இங்கே ப்ரீ மைண்டடாக இருக்கீங்க, ஆல்ரெடி யூ ப்ரீ மைண்டட். இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இது இப்படித்தான், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், இவன் சரியாக சமைக்க மாட்டான், இவன் படிக்க மாட்டான், அப்படி ப்ரீ மைண்டோட நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் தட் இஸ் வெரி 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 இங்கே ஒரு ரசாயன கலவை மூலமாக ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, தயாரிக்கிறீங்க, எங்களிலேருந்து எடுக்கிறீங்க. இந்த வார்த்தை உள்ளேருந்து வரக்கூடிய நேரத்தில் அது பாசிட்டிவ்னா உள்ளே பாசிட்டிவாக்கி வெளியே வரும், நெகட்டிவ்னா உள்ளேருந்து நெகட்டிவாக்கி வெளியே வரும். நம்ம நினைக்கிறோம் நான் நெகட்டிவாக பேசுகிறது அவங்களுக்குன்னு, இல்லை உங்களுக்கு தான் பேசுகிறீங்க, இங்கே தான் பேசுகிறீங்க. ஒரு 2 பேர்கிட்ட சண்டை போட்டு பாருங்களேன், ஒரு 4 வார்த்தைகளை கடினமான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வந்து உட்காந்து பாருங்கள், 1 மணி நேரம் ஆகும் இது வந்து நார்மல் நிலைமைக்கு வர்றது. இதுக்கு என்ன பண்ணலாம்? சிரிச்சுட்டே உட்காந்துடலாம், சொல்லிட்டு போ எனக்கு என்ன வந்தது. 4 தடவை பேசுவாங்க, 5 தடவை பேசுவாங்க, மரம் மாதிரி உட்காந்துருக்க பாருங்க, அப்பவும் சிரிச்சுட்டு உட்காருங்க, போயிடுவான். ஸோ அப்போ வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்தணும், நம்பர் 1. நம்பர் 2, நெகட்டிவ் வார்த்தைகளை நீங்கள் எவ்வளவு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவும், நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவும், நீங்கள் என்ன அந்த ஆளுக்கு அப்படி போயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நெகட்டிவ் உங்களுக்கு தான் வரும். முதல்ல எது ஆரிஜன் சொல்லுங்கள், எங்கே அது தயாராச்சுது, அந்த பொருள் இங்கே தானே தயாராச்சுது. அப்போ இங்கே தயாராகிறது இங்கே எதுவுமே செய்யாதான், அப்படியே போய் அங்கே செய்திருமான்னா என்ன? அப்படி இல்லை, அங்கே செய்யுதோ செய்யலையோ இங்கே முதல்ல செய்திரும். ஸோ ஜென்ரேட் மோர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும், சூழ்நிலையை சரியாக கையாள முடியும். அதாவது தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக சக்தி வாய்ந்த பவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தேங்க்யூ அண்ட் சாரி, இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இந்த 2 வார்த்தையும் அவ்வளோ ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு கஷ்டம். ஆனால் உணர்வு நிலையிலேருந்து இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்த முடியும்னா உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையும் தோக்கடிக்கவே முடியாது. தெரியாமல் போட்டாங்க மன்னிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். சாரி சொல்லி பழகுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள். இது யார்கிட்டலாம் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம் சூழ்நிலைகள். அப்போ இந்த வார்த்தைகளை மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளும் தேவையான சூழலுக்கு. சும்மா எல்லா இடம் போய் உட்காந்து சாரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிறுக்கனாயிடும்.
ஸோ எந்த இடத்துல நம்ம தவறுதலாக இருந்தோமோ அந்த இடத்துல சொல்லலாம். ஒரு தடவை 10 தடவை சொல்லலாம். அங்கே அந்த சிச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது. அது சரியான முறையில் பயன்படுத்துறது மூலமாக உங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாகவும் உன்னதாகவும் மாற்ற முடியும். பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தேவையில்லாத சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்க முடியும். கம்யூனிகேட் பண்ணும்போது தேவையான விஷயங்களை மட்டும் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேவையில்லாத கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சும்மா உட்காந்து யாரையோ ஒருத்தரை பேச ஆரம்பித்து கம்யூனிகேஷன் மாறி போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும், அந்த டாப்பிக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் என்ன டாபிக் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை பற்றியும் சொல்லுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸ் நான் வந்து தயார் பண்ணி கண்டிப்பாக அடுத்த வருங்காலங்களில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.